மாகவும் குறுக்கு வழியிலும் பணம் சம்பாதிக்க உங்களை யாராவது ஆசை காட்டக்கூடும். சார் இதில் போட்டிங்கன்னா பணம் ரெட்டிப்பாயிடும், நாங்கள் 5 பைசா இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுக்குறோம், அது இதுன்னு எதையாவது வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு ஓடிவிடும். அதனால் தயவு செய்து குறுக்கு வழியிலோ அல்லது சட்ட விரோதமான வழியிலோ பணம் சேர்க்கிறதுக்கு அல்லது பணம் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டாம். ஏன்னா 10ல் சனி ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நேர்மையான வழியில் மட்டுமே அவர் உங்களை அனுமதிப்பார். அதனால் தயவு செய்து யாராவது இந்த நேரத்தில் உங்களுக்கு குறுக்கு வழியில் இப்படி பண்ணால் அப்படி போயிடலாம், அப்படி பண்ணால் இப்படி போயிடலாம், இதில் அங்கே இது கிடக்கு, அதில் வாங்கி போட்டிங்கன்னா பின்னாடி விற்றுக்கலாம், அதில் சில இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு எதையாவது தள்ளக்கட்டிட்டு போயிடுவாங்க. தயவு செய்து குறுக்கு வழியிலோ அல்லது சட்டவிரோதமான வழியிலோ அல்லதுக்கு சமுதாயத்திற்கு புறம்பான ஒரு வழியிலோ, சமுதாயத்துக்குன்னு ஒரு நீதி இருக்குது, வேலை பார்க்கலாம், சம்பாதிக்கலாம், உழைக்கலாம், அதற்கான பலனை பெறலாம், அது வேற வழி. யாரையாவது ஏமாத்தியோ அல்லது குறுக்கு வழியிலோ நிறைய ஒரே நேரத்தில் ஒரே அப்படியே லம்பாக தட்டிட்டு போயிடலான்னு நினச்சிங்கன்னா எல்லாம் போயிடும். தயவு செய்து 11ல் ராகு இருக்கும்போது ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சட்டவிரோதமான வழிகளிலோ குறுக்கு வழிகளோ பணம் தேட முயல வேண்டாம். ஒன்று. அடுத்தது கேது, அவர் 4க்கு வர்றார், திரும்ப அதே மாதிரி தான். 4ஆம் இடமும் சுகஸ்தான். தாயாரோட உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். தாயார் இருக்கிறவங்க தாயாருடைய உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுமாரி தாயிடம் மனஸ்தாபம் வரலாம். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம் மட்டுமல்ல, அது மாத்துர்ஸ்தானம், அம்மாவுக்கான இடம். பெண்களுக்கு கேரக்டரை சொல்கிற இடம். அதனால் தயவு செய்து 4ல் கேது இருக்கும்போது பெண்களாக இருக்கக்கூடிய நேயர்கள் உங்கள் மீது அவச்சொல் வராமல் நீங்கள் கவனமாக உங்களுடைய செயல்பாடு இருக்கணும். ஏன்னா நம்ம அதை நினச்சிக்கிட்டு இருப்போம் சாதாரண விஷயம்தானா, அதுவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவுசெய்து அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் சரியாக வச்சுங்க. அம்மாவுடைய உடல்நலத்தில் கவனம் தேவை. உடல்நல குறைவு காரணமாக நீங்கள் விரயங்கள் செய்ய வேண்டி வரலாம். அதே முன்னாடி சொன்னது மாதிரி இந்த வீட்டு வசதி பொருட்கள் இருக்குல்ல, ஹோம் அப்ளையன்சஸ், அதில் எதுவும் சிக்கல்கள், சின்ன சின்ன பழுதுபார்ப்பு செலவுகள் வரலாம். அதை வாங்கும்போது நல்ல கேரண்டியெல்லாம் பார்த்துட்டு வாங்குங்க. ஒரு சும்மா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன் சார், அது போயிடுச்சு, இது நீங்கள் அதை சரியாக டெஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வாங்கிக்கிங்க. இல்லாட்டி வாங்கின உடனே திரும்ப கடைக்கு தூக்கிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். அந்த 4ஆம் இடத்தில் கேது இருக்கும்போது இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து 26/4/2025 ராகு கேது பயிற்சி. அதற்கு பிறகு இது போன்ற ஒரு பிரச்சனைகள் வரக்கூடதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வாங்கும்போதே நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு வாங்கிங்க. அதுக்கப்புறம் திரும்ப கொண்டு கொடுத்தா அவங்க கூட எடுத்துக்க மாட்டாங்க கடையில். அதனால் அதற்கான இதெல்லாம் கேரண்டியெல்லாம் முன்னாடியே வாங்கிடுங்க. வாரண்டியாக, கேரண்டியாக, ரீப்ளேஸ்மெண்ட்டாக, சர்வீஸ் கேரண்டியாக எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக வாங்கிக்கிங்க. 4ஆம் இடத்தில் கேது வரும்போது இது போன்ற பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அது வரைக்கும் என்ன சார் பண்ணும்? 5ல் தான் இருக்குது கேது, 26/4/2025 வரைக்கும். அது வரைக்கும் பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக வச்சுங்க. பிள்ளைகளிடம் ரொம்ப ஒரு சரியான லெவலில் இருக்கணும். கனிவு, கண்டிப்பு, அந்த சலுகைகள் எல்லாமே ஒரு லெவலாக இருக்கணும். கரெக்டாக, ரொம்ப ஓவராகவும் செல்லம் கொடுக்கக்கூடாது, ஓவராகவும் கண்டிக்கக்கூடாது. அதே போல் பூர்வீக சொத்துக்களில் கவனம் செலுத்தணும். அதில் அந்த சட்டப்பூர்வமான அந்த இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணி, அந்த மேஷராசிக்கு சொன்னது மாதிரி தான் இப்போ லீகல் ஃபார்மாலிட்டிஸை கரெக்டாக இது பண்ணி வச்சுங்க, உறுதி பண்ணி வச்சுங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு தான் அந்த பொசிஷன், அதில் வேலைகளி போடுறதோ என்னவோ, பட்டா வாங்குறதோ அல்லது சப்டிவிஷன் பண்ணுறதோ எல்லாமே சரியாக பண்ணி வச்சுங்க. அப்போ தான் அது எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் ஆளாகாமல் தப்பிக்கலாம். பூர்வீக சொத்துக்கள் எதுவும் வர வேண்டி இருந்தாலும் அதையும் கொஞ்சம் கவனமாக டீல் பண்ணுங்கள். சட்ட விதிமுறைகளை சரியாக அனுசரித்து சரியான வழக்கறிஞரிடம் ஆலோசனை பெற்று அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. இந்த பரிகாரங்கள் முன்னாடியே நான் சொன்னது போல் தனியாக ஷார்ட்ஸில் கொடுத்துட்றேன், ஒரு ராசிக்கும் தனியாக.
அந்த முன்னாடியே நான் சொல்லது போல தான். திசாபுத்தி பலன்களுக்கும், கோச்சார பலன்களுக்கும் கண்டிப்பாக பரிகாரங்கள் உண்டு. அது செஞ்சீங்கன்னாக்கா பெரிய அளவுல வர வேண்டிய துன்பங்கள், மலை போல் வரக்கூடிய துன்பங்கள் பனி போல் விலகும். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.